ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாங்கோவில் கெட் அண்ட் ஃபில்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கெட் ஃபில்ட்ரு இந்த ரெண்டு மெத்தடும் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ரெண்டுமே டேட்டா பேஸில் கொரி பண்ணுறதுக்காண்டி தான். நம்ம நேரடியாக போயிட்டு டேட்டா பேஸ்லேயே போய் பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு ஜாங்கோவில் ஒரு மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், அதில் வந்துட்டு ரோல் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அப்படிங்கிற ஒரு 4 ஃபீல்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் முன்னாடியே வந்துட்டு ஒரு 4 டேட்டா வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ டோட்டலாக 5 டேட்டா ஃபில் பண்ணியிருக்கேன். 5 பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அண்ட் ரோல் நம்பரை வச்சு. ஸோ இதுலேருந்து எப்படி டேட்டாவை நம்ம கெட் பண்ணி எடுக்கிறோம், அதுலேருந்து எப்படி செலக்ட் ஒரு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. பட் நம்ம வந்துட்டு ஓஆர்எம் மெத்தடில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ என்னோடய ஜாங்கோட ஷெல்லை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் கெட் பண்ணுறதுலேருந்து இப்போ வந்துட்டு ஃபில்ட்ரு மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபில்டர் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா எனக்கு வந்துட்டு அதில் உள்ள 1 2 3 4 5 மொத்தம் 5 ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ 5 பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் வந்து மொத்தமாக 5 டேட்டா தான் இருக்குது. ஸோ எண்ணி பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கவுண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட்னு சொல்லி வந்துடும். ஸோ ஃபில்ட்ரு எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபில்டர் மெக்கானிசம் யூஸ் பண்ணும்போது, சப்போஸ் ஏதாச்சும் வச்சு நான் வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கும்போது தான் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, எனக்கு டேட்டா பேஸில் உள்ள எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஆல் போட்டிங்கனாலே அது எல்லாமே வந்துட்டு வந்துடும். ஸோ நம்ம ஃபில்ட்ரு எதுக்காக யூஸ் பண்ணுறோமோ, ஏதோ ஒரு வேர் கண்டிஷன், அதாவது வந்துட்டு ஏதோ ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஃபில்ட்ரு இது பண்ணுறேன். வந்துட்டு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் வச்சு நான் ஃபில்டர் பண்ணுறேன். என்ன கொடுக்குறேன்னா குமார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, குமார் எனக்கு வந்திருக்கு. ஸோ இதே வந்துட்டு நான் கார்த்தியை வச்சு நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஓகே, 2 ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. ஃபஸ்ட் இதில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சு, 2ஆவதில் 2 ஆப்ஜெக்ட் இருந்துச்சு. ஏன்னா இங்கே குமாருங்கிறதுல வந்துட்டு ஒருத்தவங்க தான் இருக்காங்க, கார்த்தியில் வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட ரோல் நம்பர் பார்த்திங்கன்னா கார்த்தியோட ரோல் நம்பர் 102 1 105 1. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நான் இதே வந்துட்டு கெட் மெத்தட் வச்சு நான் ஃபில்டர் பண்ணுறேன். சரி, மெத்தட் வச்சு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு குமாரை வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, வந்துருச்சு டேட்டா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கார்த்தி எரர் வந்திருக்கு. என்ன எரர் சொல்லுது? மல்டிபிள் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன், கெட் ரிட்டர்ன் மோர் தென் 1 ஸ்டூடெண்ட்ஸ், இட் ரிட்டர்ன் 2 அப்படின்னு சொல்லுது. ஸோ கெட் மெத்தட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டில் வந்துட்டு நம்ம அதாவது வந்துட்டு ஒரு கண்டிஷனை வந்துட்டு அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நமக்கு அந்த ரிட்டர்ன் பண்ணுறது வந்துட்டு ஒரே ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். அதாவது அந்த கிளாஸில் வந்துட்டு ஃபில்டர் பண்ணும்போது அது ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரே ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம கெட் யூஸ் பண்ணணும். ஸோ கெட் வந்துட்டு பொதுவாக எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூனிக் கீஸில், அப்புறம் வந்துட்டு ப்ரைமரி கீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைமரி கீங்கிறது என்னோட இதில் உள்ள ஐடி. இப்போ வந்துட்டு ஆப்ஜெக்ட் கெட் ஐடின்னு போடுறேன். ஓகே, ஐடி ஈக்குவல் டு 1 என்ன பண்ணுன்னா ஸ்டூடெண்ட்டாக. ஸோ வந்துட்டு அவங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் நேம் நான் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் குமார் அப்படிங்கிறது வந்துடுது. இப்போ வந்துட்டு இதே வந்துட்டு இதில் வந்துட்டு யூனிக் கீ அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் ரோல் நம்பர் பார்த்திங்கன்னா இப்போ யூனிக்காக இருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரோல் நம்பர் தான் வந்துட்டு அலோகேட் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி விஷயத்த நம்ம ஃபில்டர் பண்ணும்போது நம்ம வந்துட்டு கெட் யூஸ் பண்ணலாம். குமார் வருது. ஸோ செகண்டுக்கு கார்த்தி அவங்க வராங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸை வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணுறோம்.
அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதில் வந்துட்டு ஒரே ஒரு அவுட்புட் தான் வரும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம ஃபில்டருக்கு வந்துட்டு மூவ் ஆயிடணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.